ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th பொது தமிழில் இயல் 3ல் கம்பராமாயணம் அப்படின்ற செயல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே 10th பொது தமிழில் கம்பராமாயணம்னு படிச்சிருப்போம். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில் அந்த கம்பரோட தந்தை, அதாவது தசரதன் ஆட்சி செஞ்ச அந்த நாட்டோட வளம், அந்த நாட்டில் பாயிற அந்த சராயு அப்படின்ற ஆறை பற்றி, அதோட தன்மை, இயற்கை அமைப்புலாம் எப்படி இருக்குது, அது போக நம்மளோட குஹன் இருக்கார்ல, குஹன் நம்ம வேட்டுவ தலைவன், அவர் நம்ம ராமனை அவரை வர்ணித்து சொல்லியிருப்பார். அப்படி ஒரு பாடல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பரதன் ராமன் காட்டுக்கு போனதுக்கப்புறம் ராமனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அதை குகன் தவறாக புரிஞ்சுட்டு ராமன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்குவார். பரதனை எப்படி தடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார். அந்த ஒரு பாடல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கும்பகர்ணனை ராமனை அழிப்பார். அந்த டைமில் கும்பகர்ணனை எழுப்புற அந்த சாங், இந்த இதெல்லாம் நமக்கு 10th பொது தமிழில் இருக்கும். இப்போ இந்த 12th பொது தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் அவரோட உறவுகள் தவிர்த்து மற்றவங்க கிட்ட எப்படி அவர் பாசமாக நடந்துக்கிறாரு, மற்றவங்களெல்லாம் எப்படி நேசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அவரை நேசிக்கிற மற்றவங்க, அந்த கான்செப்டில் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நுழையும் முன் அந்த இதை பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைன், யாதும் ஊரே யாவரும் கேளிர். இது நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். யாவரும் கேளிர். நம்ம 2010 கூட கோவையில் செம்மொழி மாநாடு நடந்துச்சு. அந்த செம்மொழி மாநாட்டில் செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்ற சாங்லாம் கூட பாடினாங்க. அந்த டைமில் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த லைனில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது நமக்கு தெரிஞ்சதான். நம்ம புறநானூரில் கணின் பூன்றனார் அப்படிங்கிறவர் தான் இந்த வரியை பாடியிருப்பார். அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், சிறியோரை இகழ்தல் இளமை, இந்த வரி எந்த செயலில் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது ஒரு திருக்குறள் வரி தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொருள் வேற்றுமையான் அப்படின்ற ஒரு லைன் தான் இது. அதாவது பிறப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், அவங்க செய்கிற தொழிலை பொறுத்து தான் அவங்களுடைய தன்மை சொல்லப்படுது அப்படின்றது தான் அந்த குறளோட பொருள். சரிங்களா? அடுத்த பாருங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, இது சொன்னவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நம்மளோட பாரதியார் அவர்கள் சொன்னது. காக்கை குருவி கூட அவரோட ஜாதி அப்படி ஆண் பெண் அப்படின்ற இது தவிர்த்து வேறு எந்த ஒரு ஜாதி பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். இந்த லைன் இதெல்லாம் நுழையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ராமன் அவர் உறவை தவிர்த்து மற்ற இருக்கிறவங்களையும் அவரோட உறவு மாதிரியே ஒன்று போல் நேசித்தார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த லைன்லாம் நமக்கு எக்ஸாம்பிளில் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. கம்பராமாயணம் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேயே 90s கிட்ஸ்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் அந்த நார்தன் சைடு சீரியல் தமிழில் ஃபஸ்ட்டு டப்பானதே நமக்கு இந்த ராமாயணம், கம்பராமாயணம், அப்புறம் மகாபாரதம், இந்த மாதிரியான சீரியல்ஸை தான் ஃபஸ்ட்டு டப் பண்ணி போட்டுருந்தாங்க. எவ்வளோ பெரிய செட்டு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பிரமிப்பாக பார்த்தோம். அந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் பார்க்காத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க கண்டிப்பான முறையில். இப்போ அந்த கம்பராமாயணம் பற்றி தான் இப்போது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் 6 காண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 6 காண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் இந்த இப்போ இந்த லெசனில் எந்த கேரக்டர்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ராமன் கூட குஹன், சுக்ரீவன், சடாயு, சவரி, வீடனன், இப்படி இந்த மாதிரியான 6 பேர் தான் வராங்க இந்த லெசனில். சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அயோத்திய காண்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் குஹப்படலம் அப்படின்ற ஒரு இதோட உட்பிரிவு நமக்கு தெரிஞ்சதுன்னா படலம் அப்படின்றது. அந்த குஹப்படலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குஹப்படலம் கங்கை படலம் கூட இது அழைக்கப்படுது. அந்த படலத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது குஹன் ராமன் கங்கையை கடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவார். பட் ஆனால் அவர் அப்படி கடந்து போகும்போது இவர் ஃபீல் பண்ணுவார். அந்த டைம் அவர் ஃபீல் பண்ணுறாரே அப்படிங்கிறதுக்காக ராமன் அவர்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்கிறாரு அப்படின்றத நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. குஹன்கிறவர் பாருங்கள், இவர் வேடர் குல தலைவர், பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குஹன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவர் நம்மளோட ராமன் இவரை
தம்பின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னோட தம்பி பரதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வந்து நம்மளோட குகனை வந்து அண்ணனாக ஏற்றுக்கிடுவார். ராமன் வந்து குகனை தம்பியை ஏற்றுக்கிடுவார், பரதன் வந்து அண்ணனாக ஏற்றுக்கிடுவார். சரிங்களா, அதுவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் நம்ம ராமன் வந்து என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றது நமக்கு இந்த பாடல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வந்து விளக்கி சொல்கிறேன். சரிங்களா, பாருங்கள். அன்னவன் உரை கேளா, ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அன்னவன். அன்னவன் அப்படின்றது இந்த லைனில் யார் அப்படின்னா நம்மளுடைய குகன். சரிங்களா, அன்னவன் அப்படின்னா குகன். குகன் வந்து உரை சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அமலன், அமலன்னா யாருன்னா ராமன். ஓகேங்களா, ராமன் வந்து பதில் சொல்கிறாரு. ராமன் அமலனும் உரை நேர்வான். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் உயிர் அணையாய் நீ, என்னோட உயிர் போன்றவன் நீ, இளவல் உன் இளையான். இளவல் அப்படின்னா இங்கே வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட லக்குவன். தெரியும் தானே, நம்ம ராமனோட தம்பி லக்குவன். அவர் தான் வந்து இளவல். அவர் வந்து உனக்கும் வந்து குகன் உனக்கும் அவர் வந்து தம்பி மாதிரி. என் நன்னுதல்வல் நின் கேள். நன்னுதல்வல் அப்படிங்கிறது இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அழகிய நெற்றியை கொண்ட சீதையை சொல்கிறாங்க. இந்த அழகிய நெற்றியை கொண்ட சீதை வந்து உன்னுடைய கேள்னா அண்ணி. ஓகேங்களா, கேள்னா அண்ணி. ஓகேவா, அண்ணனோட ஒய்ஃபு அண்ணி. ஓகே. நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது. நளிர் கடல் அப்படின்னா ஒன்றில் குளிர்ந்த கடல். நளிர் குளிர் ஒரே ஒரு வேர்டு தான் வித்தியாசம். பாருங்கள், நளிர் குளிர் ஒரே ஒரு லெட்ரு தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குளிர் கடல் நிலம் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதும் உன்னுடையது. நான் வந்து உன் தொழில் உரிமையின் உள்ளேன். நீ சொல்கிற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ சொல்கிறத கேட்குற நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து குகன்கிட்ட சொல்கிறாரு. அடுத்த பாருங்கள், அதுக்கான சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை லேசாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சாங் பாருங்கள். துன்பு உளது எனின் அஞ்சோ சுகம் உளது. துன்பம் உள்ளது அப்படின்னா தானே சுகமும் இருக்குது. அது அன்றி பின்பும் உள்ளது. அது அன்றி அப்படின்னா அது மட்டும் இல்லை, பின்பு இருக்கிற அந்த இனிமையான காலமும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னில். இடையில பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னேல்னா நினைக்காதே. ஓகேங்களா, முன்பு உளம் ஒரு நால்வம். முன்பு நாங்கள் ஒரு 4 அண்ணன் தம்பியே இருந்தோம். முடிவு உளது அப்படின்னு சொல்லி நினைக்காத. முடிவு உளது என உன்னா நினைக்காதே. அன்பு உள்ள இனி நாம் ஓர் 5 உளரானோம். அன்பு உள்ள இனி நம்ம எல்லாரும் 5 பேர், அண்ணன் தம்பி 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து சொல்கிறாரு. முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இதுவும் கேட்டிருக்காங்க. அன்பு உள்ள இனி நாம் ஓர் 5 உளரானோம். இந்த டயலாக் வந்து சொன்னது யார்? ராமன் குகன் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதா ராமன் தான் குகன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, அதுக்கும் பொருள் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த பாருங்க, ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்தில் வந்து ஜடாயு உயிர் நீத்த படலம் அப்படின்ற ஒரு படலத்திலேருந்து நமக்கு அடுத்த பாடல் வருது. இதில் இந்த ஜடாயு அப்படிங்கிறவர் யாருன்னா அவர் வந்து ஒரு கழுகு. சரிங்களா, அவர் நம்ம ராமன் இருக்கார்ல, ராமனோட அப்பா தசரதனோட ஃப்ரெண்டு தான் ஜடாயு. நம்ம சீதையை வந்து ராவணன் வந்து கவர்ந்து செல்லுவார். அந்த டைமில் சீதையை மீட்கிறதுக்காக வந்து இந்த ஜடாயை வந்து ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் வந்து ஜடாயுவை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டு ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுவாங்க. உயிர் போகிற நிலைமையில ஜடாயு இருப்பார். அந்த டைம்லேயே நம்ம ராமன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி ஜடாயு வந்து ராமனுக்கு அந்த நியூஸையும் சொல்லிடுவார். ராவணன் தான் வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து கூட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சொல்லிட்டு அவரும் இறந்து போயிடுவார். தன்னோட தந்தையோட நண்பனாக இருக்கிறதுனால ராமன் வந்து ஜடாயுவையும் தன்னோட தந்தை அப்படின்ற ஸ்தானத்தில் வச்சே பார்த்துருப்பாரு. அப்படி பார்த்ததுனால அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் தந்தைக்கு மகன் எப்படி செய்வாரோ அதே மாதிரி ஒரு தன்மையிலிருந்து செய்வார். அதை தான் இங்கே பாடலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்தனம் எனையே என்ன, இந்தனம்னா இப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கார் அகில். கார்னா நமக்கு தெரிஞ்சதான் கருமையான அகில் ஈட்டத்தோடும் அகில் கட்டைகளோடும் சந்தனம் குவித்து, சந்தனம்னா சந்தன கட்டைகளையும் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி. தருப்பை அப்படிங்கிறது இங்கே ஒரு புல், அங்கே விளையிற ஒரு புல் வகை. அந்த தருப்பை பொருட்களையும் திருத்தி கொண்டு வந்து அடுக்கிறாரு. அடுக்கிட்டு அது மேலே பூவும் சிந்துறாரு. பூவும் கொண்டு வந்து அது மேலே பரத்தி போட்டு மணலின் வேதி தீது அறை ஏற்றி. மணலின் வேதி அப்படின்னா என்னென்னா
திண்ணை. சரிங்களா? வேதி அப்படின்னா திண்ணை. அந்த மணலை வச்சு ஒரு திண்ணை மாதிரி ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி தந்தனன் தாதை. தந்தனன் தாதைனா தன்னுடைய தந்தையாகிய ஜடாயுவை தன்னுடைய தடக்கையான் அப்படின்னா பெரிய கையை வச்சு எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராமன் வந்து வைக்கிறார். அவரோட உடலை வச்சு அவருக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்கிறாரு. சரிங்களா? அதுக்கான பொருளை கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்த பாடல் பாருங்கள். ஆரண்ய காண்டத்திலே சவரி பிறப்பு நீங்கு படலம் அப்படின்னு இங்கே பாருங்கள், ஜடாயு உயிர் நீத்த படலம். இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே வருது. அதே மாதிரி தான் ஜடாயுங்கிறது தந்தை அப்படின்ற ஸ்தானத்தில் வந்து ராமன் பார்த்துருப்பாரு. சவரி வந்து தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? சவரி பிறப்பு நீங்கு படலம். அதில் சவரி கொடுத்துருக்காங்க. சவரி அப்படிங்கிறவங்க வந்து இந்த சுக்ரீவன் இருக்காங்களா, சுக்ரீவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து ராமன் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தவங்க இந்த சவரி தான். அந்த ராமாயணத்திலே ஒரு திருப்பம் விளைவிக்கிறவங்களாம் அந்த சவரி இருந்திருக்கிறாங்க. சவரி வந்து ராமனை நினச்சிட்டு ரொம்ப காலம் இருந்திருக்கிறாங்க. ராமன் வந்து திடீர்னு அவருக்கு தரிசனம் கொடுக்கும்போது ராமனுக்கும் சவரிக்கும் இடையில என்ன நடக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை கடைசி லைன்லேருந்து பாருங்க. முன்பு இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது. முன்பு இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி இதே மாதிரி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு ஏற்ற ஒரு மூலமே இல்லாதவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ராமன். அவர் வந்து சவரியை பார்க்குறதுக்காக வராங்க. வந்தப்போ சவரி வந்து அவங்களுக்கு வந்து அமர்றதுக்கு இருக்கை தராங்க, இருக்கை நன்னி கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டு நின்று அப்படின்னா அப்பொழுது அளவியில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு. அளவி இல்லாத காலம் தன்னையே நினைச்சிட்டு இருக்க சவரியை வந்து குறுக்கிட்டு பேசுகிறாங்க. அந்நாட்கு இன்னுரை அருளி கனிவோடு பேசுகிறாங்க, கருணையோட பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா, தீதி இல்லாமல் இவ்வளவு காலம் நீ நல்லா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே சவரிக்கு பாருங்க, அப்படி கேட்ட உடனே அன்பின் மிகுதியால் அவர்களோட கண்ணிலிருந்து அழுகுறாங்க. அழுகும்போது அந்த கண்ணீர் வந்து அருவி போல், ஈலி அருவி போல் கொட்டுது. ஓகேங்களா? அப்படி இருக்குது. உடனே அவர் சொன்ன அந்த டைலாகை கேட்டவுடனே நம்ம சவரி சொல்கிறாங்க, அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மாண்டது என் மாய பாசம். இந்த உலகத்தில் இருக்கிற மாய பாசமானது என்கிட்ட இருந்து போயிடுச்சு. வந்தது வரம்பில் காலத்தோட தவத்தின் செல்வம். மாண்டது மாய பாசம், வந்தது வரம்பு இல்லாத காலத்தோட செல்வம், போயது பிறவி. இந்த பிறவி அப்படின்ற சாபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு ராமனுக்கும் லக்வன் அவங்களுக்கு 2 பேரும் வராங்க. அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து விருந்து கொடுக்குறாங்க. வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க? அடுத்த பாடல் பாருங்கள். நமக்கு கிட்கிந்தா காண்டம் அப்படின்றதுலேருந்து நட்பு கோட்படலம் அப்படின்ற ஒரு படலத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமன் வந்து சுக்ரீவனை வந்து மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆவாங்க. சுக்ரீவனும் ராமனும் வந்து போய் சீதையை மீட்கிறதுக்காக சேர்ந்து ஒன்றா போவாங்க அப்படின்ற கான்செப்டில் தான் இதில் வரும். சுக்ரீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நம்ம வானர கூட்டத்தோட தலைவன் தான் சுக்ரீவன். சுக்ரீவனோட அண்ணன் வந்து வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த வாலி வந்து சுக்ரீவனோட ஒய்ஃபு தாரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து வாலி வந்து கவர்ந்து சென்றுவார். அது தெரிஞ்ச ராமன் வந்து வாலியை வந்து கொன்னுட்டு அவங்க ஒய்ஃபை மீட்டு சுக்ரீவனுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்படி வரும். இப்படி வந்ததுனால ராமனும் அதே மாதிரி சீதையை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே சுக்ரீவன் வந்து ராமனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். சரி, நம்ம சேர்ந்து போய் நம்ம சீதையை மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அப்படி சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்ற நிகழ்வை வந்து நமக்கு வந்து இங்கே கம்பர் சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். தாவா வழி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி. தாவா அப்படின்னா குறைவு இல்லாத வலிமையுடைய அரக்கர் என்னும், தகா அப்படின்னா வேண்டாத இருள் பகையை தள்ளிட்டு, குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். குவால் அறம் அதாவது நல்ல அறத்தை நிறுத்துவதற்கு ஏற்ற காலம் இதுதான் அப்படின்ற மாதிரி. அவா முதல் அறுத்த சிந்தை அணகனும். அவா அப்படின்னா ஆசை. சரிங்களா? ஆசை முதலியவற்றை அறுத்த, ஆசை முதலியவற்றை நீக்கின சிந்தை உள்ளம் கொண்ட அணகன். அணகன் அப்படின்னா யாருன்னா இங்கே வந்து
ராமன். ஓகேங்களா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அமலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் அனகன் அப்படிங்கிறதும் ராமன். சரிங்களா? ராமனும் அரியும் வேந்தும். அரினா தலைவன். எதோட தலைவன்? வானரத்தோட தலைவன் சுக்ரீவனும். உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார். உவா அப்படின்னா அமாவாசை. சரிங்களா? அமாவாசை காலத்தில் இருக்கிற அந்த அமாவாசை காலத்தில் நமக்கு வந்து சந்திரன் இருக்காது பார்த்தீங்களா? அந்த சந்திரன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூரியன் கூட இருக்குதான். அந்த உவா அற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். உடுபதி அப்படின்னா சந்திரன். அந்த அமாவாசை காலத்தில் சந்திரனும் சூரியனும், ரவி அப்படின்னா சூரியன். சரிங்களா? ரவி அப்படின்னா சூரியனும் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கான். யார் 2 பேரும் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமனும் சுக்ரீவனும் இருக்கிறது, சந்திரனும் சூரியனும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து இதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாடல் பாருங்கள். அடுத்த வந்து ராமன் வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாரு, ஓகே இனிமேல் சொல்கிறதுக்கு மச்சி இனி உரைப்பது என்ன, இனி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வானிடை மண்ணில், வானத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற நின்னை செச்சவர் அப்படின்னா பகைவர். உன்னோட பகைவர் என்னோட பகைவர் கூட. தீயரை எனினும் உன்னோடு உற்சவர் எனக்கும் உற்றார். தீயவங்களாகவே இருந்தாலும் உன்னோட உற்சவர் அப்படின்னா உறவினர் எனக்கும் உறவினர் தான். உன் கிளை எனது கிளை, உன்னோட சுற்றத்தார் என்னோட சுற்றத்தார். என் காதல் சுற்றம் உன் சுற்றம், என்னோட அன்பு மிகுந்த உறவினர்கள் உன்னோட உறவினர்கள். நீ என் உயிர் துணைவன் என்றான். நீ என்னோட இனிய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? ராமன் வந்து சுக்ரீவனை பார்த்து சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த பாடல் பாருங்கள். யுத்த காண்டத்தில் வீடணன் அடைக்கலப்படலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வீடணன் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்ம ராவணன் இருக்கார்ல, ராவணனோட தம்பி. 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து வீடணன், இன்னொருத்தர் வந்து கும்பகர்ணன் வதைப்படலைன்னா நமக்கு வந்து 10th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வீடணன் வந்து எப்படி ராமனுக்கு தம்பியாகிறாரு அப்படிங்கிறது நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சீதையை வந்து ராவணன் வந்து கவர்ந்து போகிறாரு. அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடணன் வந்து ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது ராவணன் வந்து அதை ஏற்றுக்காம வீடணனை வந்து திட்டிடுறாங்க. ஸோ அவர் வந்து வருத்தப்பட்டு ராமன் கிட்ட போய் அடைக்கலம் கோரி போகிறாரு. சரிங்களா? உடனே ராமன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடலில் இருக்குது. இது பாருங்கள். ஆழியான் அப்படின்னா ஆணை சக்கரத்தை உடைய ராமன். சரிங்களா? ஆழி அப்படின்னா கடல்னு ஒரு பொருள் வரும். இதில் வந்து ராமனை வந்து குறிக்குது. சரிங்களா? ராமன் வந்து அவனை நோக்கி அருள் சுரந்து அப்படின்னா கருணையோடு புன்னகை சிந்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம், இந்த ஏழோடு ஏழாய் இருக்கிற இந்த உலகமும் என்னோட பெயரும் என் பெயரும் என்னால் வாழும் நாள். அதாவது ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள். ஏழோடு ஏழாய் இருக்கிற இந்த உலகமும் என்னோட பெயரும் என்னைக்கு வரைக்கும் வாழுமோ அது வரையிலும் வாள் எய்ச்சி அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே. வாள் போன்ற எய்ச்சி அப்படின்னா பற்களையுடைய அரக்கர்கள் வாழுகின்ற இந்த இலங்கை செல்வம் முழுசும் உன்னுடைய தான் நான் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து வீடணனை பார்த்து சொல்கிறாங்க. சரிங்களா? முன்பு குகனோடு 5 ஆனோம். குகனை வந்து 5வது தம்பியை ஏற்றுக்கிட்டார். இதுவும் கூட கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ராமன் வந்து யார் 5வது தம்பியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு? குகனை. சரிங்களா? குகனோடு 5 ஆனோம். பின் குன்று சூழ்வான் மகனோடு 6 ஆனோம். குன்று சூழ்வான்னா மலையை சுற்றிக்கிட்டு இருக்கின்ற சூரியனோட மகன் தான் சுக்ரீவன். சரியா? அந்த சுக்ரீவனோட சேர்த்து 6 பேர் ஆனோம். எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதலைய, என் மீது இருக்கிற அன்பின் காரணமாக காதலோடு வந்த நின்னோடு 7 ஆனோம். உன்னோடு சேர்த்து 7 பேர் ஆனோம். புகழருங்கானகம் தந்து புகுவதற்கு அறியத்தக்கதாக இருக்கின்ற அந்த கானகத்தை தந்து புதல்வர்கள் அதிகமாக பெற்றுட்டா உன்னோட தந்தை அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா தசரதனை சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான் அந்த பாடல்களோட மீனிங்கு. அடுத்த பாருங்கள். நமக்கு வந்து இதில் பாவகையெலாம் இருக்குது. அதையும் நீங்கள் லேசாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கம்பராமாயணம் அப்படின்னாலே தெரியும், விருத்த பாக்களால் அமைந்தது. அதுவும் அரிசீர் கல்லில் நெடிலடி ஆசிரிய விருத்தம், இதனால் அமைஞ்சது தான் நம்மளோட கம்பராமாயணம். சரிங்களா? அடுத்த பாருங்கள். நமக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க.
உளது. உளது அப்படின்னா உள்ளது அப்படின்றதோட இடைக்குறை. சரிங்களா? உள்ளது அப்படின்றதோட இடைக்குறை தான் உளது. ஓகேவா? அடுத்த மாதவம். மானா நமக்கு தெரியும் சால தவ அதையெல்லாம் சேர்ந்து உரிச்சொற்சொடரில் வரும். அதனால இது உரிச்சொற்சொடர். சரிங்களா? தாழ்கடல். தாழ்கடல்னா இதை வந்து 3 காலத்திலையும் எழுதலாமா? தாழ்கடல், தாழ்ந்த கடல், தாழும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்திலையும் இதை எழுதலாம். அதனால இது வந்து வினைத்தொகை. சரிங்களா? நுண்தந்தை. நுந்தை அப்படிங்கிறது நுண்தந்தை அப்படிங்கிறதோட மருவு. அடுத்த பாருங்க பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. தந்தனன். தந்தனன்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பகுதி அப்படிங்கிறது நமக்கு ஒரு கட்டளை சொல்ல இருக்கும். தா அப்படின்னு சொல்லி பிரியுது. தாங்கிறது த அப்படின்னு சொல்லிட்டு குறுகுது. அடுத்த இந்துங்கிறது இத்து இந்துன்னு பிரியுது. அடுத்து இத் ப்ளஸ் அன் ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லி வருது. தாங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்துங்கிறது விகாரம். இத்துங்கிறது நமக்கு தெரியும் இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன்னு. இத்து இட்டு இரு இன்னு இது எல்லாம் இறந்த கால இடைநிலை. அதனால இதுவும் இறந்த கால இடைநிலை. அண்ணுங்கிறது சாரியை. அடுத்த கடைசியாக வர்ற அண்ணுங்கிறது ஆண்பால் வினைவிச்சு விகுதி தான். அதில் தந்தனன் அப்படிங்கிறது ஒரு 3வது பர்சனை சொல்லி சொல்கிறாங்க. தந்தாய் அப்படின்னா செகண்ட் பர்சனை சொல்கிறது. தந்தனன் தந்துட்டான் அப்படின்ற மாதிரி 3வது பர்சனை சொல்கிறதுனால அது வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அடுத்த பாருங்கள் பொழிந்தான். பொழி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். பொழிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், இத்துங்கிறது அதே மாதிரி இறந்த கால இடைநிலை, ஆணுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அடுத்த பாருங்க புணர்ச்சி விதி பற்றி கொடுத்துருக்குறாங்க. அருங்கானம். அருமை கூட்டல் காணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கலாமா? ஃபஸ்ட்டு மை விகுதி ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி அரு கூட்டல் காணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்து இனமிகள். காக்கு இணை எழுத்து என்ன? இங்கு இக்கு. சரிங்களா? இக்கு இங்கு தானே அந்த லைனில் எழுதும். இக்குக்கு இங்குங்கிறது தான் இணை எழுத்து. சரிங்களா? அந்த இனமிகள் விதிப்படி இங்குங்கிற லெட்ரு தோண்டி அருங்கானம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த இனமிகள் மதியே வர்ற இன்னொரு 2 விஷயம் அதையும் பார்த்துக்கலாம். முன்னின்ற மெய்தெரிதல். முன்னின்ற மெய்தெரிதல் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த முன்னின்ற மெய்தெரிதல் அந்த விதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். செந்தமிழ். செந்தமிழ்ங்கிறத நம்ம செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம் பார்த்தீங்களா? அதில் இந்த மை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மை வந்து ஈறுபோதல் விதிப்படி ஃபஸ்ட்டு கெட்டு போயிடும். ஓகேங்களா? அடுத்து செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிடும். அதில் இந்த இம்முன்னு இருக்கா? இம்முங்கிற இந்த லெட்ரு வந்து வறுமொழியில் இருக்கிற இந்த தேன்ற லெட்டருக்கு இணை எழுத்தாக மாறிடும். அதான் முன்னின்ற மெய் திரிதல். இதில் ஒரு மெய்யெழுத்து இருக்குது, அது தெரியுது, வேற ஒரு மெய்யெழுத்தா இது தெரியுது. அதுதான் முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற விதி. சரிங்களா? இம் கூட்டல் தமிழ் அப்படிங்கிறதுல இந்த இம்ன்ற எழுத்து இந்த தேன்ற எழுத்தோட இணை எழுத்தான இந்தா மாறும். இத்துக்கு இந்து தான் இணை எழுத்துன்னு நமக்கு தெரியும். இந்த இந்துன்ற லெட்டரா இம்முங்கிறது மாறிடும். மாறின பிறகு செந்த் குடல் தமிழ் செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். சரிங்களா? அடுத்த விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேச தப மிகும். இந்த விதி இதுக்கு எக்ஸாம்பிள் புது பெயல். சரிங்களா? அதில் புது பெயலுங்கிறத நம்ம புதுமை குடல் பெயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரித்து எழுதலாம். அதில் இந்த மை இருக்குது பார்த்தீங்களா? இது ஈறுபோதல் விதிப்படி நீங்கிரும். நீங்கின பிறகு புது குட்டல் பெயல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறுது. மாறின பிறகு அந்த விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேச தப மிகும். இந்த விதிப்படி இயல்பினும் விதியினும் ஒரு உயிர் வந்து புது ஊன்னு வருது பார்த்தீங்களா? அந்த உயிர் வந்து நமக்கு நிலைமொழியில் இருக்குது. வருமொழியில் பாருங்கள் கேச தப மிகும். அந்த கேச தப இந்த 4 லெட்டரில் ஏதாவது ஒன்று வந்து வருமொழியில் முதல்ல வரணும். நமக்கு பேங்கிற லெட்ரு வருதா? ஸோ அந்த பேங்கிற லெட்டருக்கு ரெலவெண்ட்டாக ஒரு இப் அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து அதில் தோன்றுது. பேங்கிறதுக்கு பதிலாக அது தோன்றி புது குடல் பெயல்னு இருந்தது, புது இப்பு இடையில தோன்றி புது பெயல் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்து இனமுகள். இந்த விதிக்கு நம்ம ஏற்கனவே இப்போ தான் நம்ம அந்த புக்கில் பார்த்தோம். இந்த அருங்கானம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த 3 வந்து தெளிவாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் நமக்கு குழப்பலாம். 3ஐயும் நீட்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ இந்த லெசனில் இந்த புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம்.
இது போக கம்பர் மற்றும் அந்த கம்பராமாயணம் பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அதில் நீங்கள் இல்லை பாருங்கள், அந்த 6 காண்டம் இருக்குது. அந்த 6 காண்டத்தில் 4 காண்டங்கள்ல இருந்து பாடல்கள் நமக்கு இந்த பாடப்பகுதியில் இடம் பெற்றிருந்தது. அந்த காண்டம் பேரெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், யுத்த காண்டம். இந்த 4 காண்டமே நம்ம உள்ள இப்போ லெசனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ இந்த 4 காண்டத்துலேயும் யார் கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறத அடுத்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். குஹன், சடாயு, சவரி, சுக்ரீவன், வீடணன். இந்த 5 பேர் பற்றி தான் இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த கொடுத்துருக்காங்க. கம்பர் வந்து இந்த கம்பராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சாரு அப்படிங்கும்போது ராம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு. இதுவும் நமக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ராம அவதாரம், ராம காதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ராம அவதாரம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நம்ம எதை வேணால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு தமிழில் ஃபஸ்ட் லெட்ரு வந்து தான் பார்த்தீங்களா. ஸோ ராம கூட்டல் அவதாரம். ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம தமிழில் வர ஃபஸ்ட் லெட்ரு சரிங்களா. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காமனாக இதை வந்து கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி லெசனில் ஒருத்தர் பார்த்தோம், தண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நம்மளுடைய கம்பரும் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இது போன்ற பயனுள்ள வீடியோக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.